Hello everyone, welcome to Google Tech. நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் ஸ்ரீலங்காவில் இலங்கையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலவச மடிக்கணினி திட்டம், அதாவது 2025க்கு ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு லேப்டாப் தரப்போகிறாங்க. ஓகே, இப்போ வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இந்த ஒரு விஷயத்தை இதை வந்து நான் உங்களுக்கு வந்து தெளிவுபடுத்த போகிறேன். உண்மையிலேயே லேப்டாப் வந்து எங்களுக்கு கிடைக்குமா? லேப்டாப் இருக்குது, டேப்லெட் இருக்குது, இப்படி வந்து நிறைய வந்து கொடுக்குறாங்க. உண்மையிலேயே கொடுப்பாங்களா? ஸோ லட்சக்கணக்கானவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி இந்த வெப்சைட்டில் போட்டிருக்கு, ஸ்ரீலங்காவில் இப்படி நடக்குதுன்னு சொல்லி. ஸோ இது ரிலேட்டடான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வைரலாக போயிட்டு இருக்கிற ஒரு லிங்க், இப்போதே விண்ணப்பிக்கவும், இந்த மாதிரி வந்து இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். இலவச மடிக்கணினிக்கு தகுதி பெற கீழே உள்ள பதிவை முடிக்கவும். குறைந்த வருமானம் உள்ள ஒவ்வொரு தனிநபரும் தங்கள் வாழ்க்கை அனுபவத்தை மேம்படுத்த இலவச மடிக்கணினியை பெறும் வாய்ப்பை பெறுவார்கள். உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு மடிக்கணினி தேவை. வயது வரம்பு 10லிருந்து 70 ஆண்டுகள், அதாவது 65 வயசு பெரியவங்களுக்கும் லேப்டாப் கொடுப்பாங்க. மற்றது 11 வயசு குழந்தை பிள்ளைகளுக்கும் வந்து மடிக்கணினி வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இதில் வந்து சொல்லியிருக்கு. நீங்கள் படிக்கவும் எழுதவும் தெரிந்திருக்க வேண்டும். ஸோ இதில் வந்து பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் கல்வி நிலையை தேர்ந்தெடுக்கவும், இளங்கலை பட்டதாரி அந்த மாதிரி கொடுத்துட்டு, மற்றது மடிக்கணினிக்கான பிராண்டை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன், HCL. வயது வரம்பு வந்து 25லேருந்து 40 கொடுத்துட்டு கீழே வந்து பாருங்கள், இந்த கேள்வியை சரியாக புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் வயதை நிரூபிக்க கேள்விகள், பதிலை உள்ளிடுக, அதாவது 9 3 10, 10லேருந்து 5 போனால் 5. ஓகே, இந்த மாதிரி நான் வந்து கொடுத்துட்டு அடுத்து என்ற வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் திட்டம் நிதி நெருக்கடியை இன்று வரை 95,247 மக்கள் வந்து இந்த சலுகையை பயன்படுத்தி கொண்டனர். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பொய்யான தகவல். யாருமே வந்து இந்த மாதிரி லிங்கை போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகே, இது வந்து உண்மையான தகவல் தான். ஓகே, இதை வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து கடைசியில் பதில் வந்து சொல்கிறேன். 95,247 பேர் வந்து இந்த சலுகையை வந்து பயன்படுத்தி கொண்டனர். உங்கள் விண்ணப்பம் பெறப்பட்டது, கிளிக் செய்யவும் சரி பார்க்கவும். இலவச மடிக்கணினியை பெற நீங்கள் தகுதி உடையவரா என்பதை கீழே உறுதிப்படுத்தவும். குறிப்பு, இது வரையறுக்கப்பட்ட கால சலுகை, இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு குறுகிய கால சலுகை, உடனே வந்து நீங்கள் விண்ணப்பிக்க வேணும், அதை தான் வந்து இவங்க சொல்கிறாங்க. மற்றது பாருங்கள், தொடரும் என்ற வந்து கிளிக் பண்ண வேணும். அதுக்கு முதல் கீழே பாருங்கள், 134,000 பேர் வந்து இதை லைக் பண்ணியிருக்காங்க, 23,000 பேர் வந்து கமெண்ட் பண்ணி, 12,000 பேர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. மற்றது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கிற தமிழில் வந்து கொடுத்துருக்குற கமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து படித்து பார்த்தா தெரியும். ஆரம்பத்தில் நான் இதை ஒரு சோதனை மனப்பான்மையுடன் அணுகினேன். எதிர்பாராத விதமாக 3 நாட்களுக்குள் மடிக்கணினி கிடைத்தது. இலவச பரிசுக்கு நன்றி. ஒரு நிமிஷத்துக்கு முதல் ஒரு ஆள் போட்டிருக்கு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேக். உண்மையிலேயே இந்த மாதிரி வந்து கமெண்ட் யாரும் போட இல்லை. இவங்களாவே இதை வந்து ரெடி பண்ணி இந்த மாதிரி வெப்சைட்டை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே என் வாழ்க்கையில் இந்த அருள் கிடைக்குமென்று, அதாவது எதுக்காக இந்த மாதிரி ஒரு கமெண்ட்டை வந்து போடுறாங்கன்னு சொன்னால் அடுத்தவங்களை வந்து கவர்றதுக்கு. ஓகே, இவங்களுக்கு வந்து பரிசு லேப்டாப் வந்து கிடைச்சிருக்கு, அப்போ நானும் வந்து விண்ணப்பித்தேன், எனக்கு வந்து லேப்டாப் கிடைக்குமேன்னு சொல்லி இதில் பாருங்கள் மேலே தொடரவும், இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுவாங்க. கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்று வரை மக்கள் இந்த சலுகையை பயன்படுத்தி கொண்டனர். அதுக்குள்ளே வந்து 1,12,000 பேர் வந்து இந்த சலுகையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. உங்களோட நேம் வந்து கேட்பாங்க, மற்றது வந்து என்ன நோக்கத்துக்குன்னு சொல்லி உங்களோட நோக்கம் வந்து கேட்பாங்க. ஒரு நேமை வந்து கொடுத்துட்டு கல்வி நோக்கத்துக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு கோரிக்கை, இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வரும். ஸோ ஒரு கொஞ்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழ்த்துக்கள் விஜய், அதாவது விஜய்ன்னு சொல்லி தான் கொடுத்துருக்குறேன். உங்கள் விண்ணப்பங்களை சரிபார்த்த பிறகு இலவச மடிக்கணினியை பெற உங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது, அங்கீகரிக்கப்பட்டது. எப்படி தொடர வேண்டும்? கீழே உள்ள வழிமுறைகளை பின்பற்றினால் உங்கள் இலவச மடிக்கணினி உடனடியாக கிடைக்கும்.
அதாவது உடனடியாக வந்து உங்களுக்கு லேப்டாப் கிடைக்கும். இதை வந்து 15 நண்பர்கள் அல்லது 5 குழுக்களுடன் பகிர்ந்து கொள்ள இதில் இருக்கிற வாட்ஸ்அப் பட்டனை வந்து கிளிக் பண்ணட்டான். மற்றது 15 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்து வரும். இந்த சலுகை இன்னும் 8650 பேருக்கு தான் இருக்கா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திரும்ப நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா மறுபடியும் முதல்லேருந்து நம்பர்ஸ் வரும். ஸோ எதுக்காக இந்த மாதிரி பக்கத்தில் போடுறாங்கன்னு சொன்னால் ஓகே டைம் வந்து முடியுது டக்குன்னு வந்து ஷேர் பண்ணுவோம் என்று சொல்லி நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பை வந்து கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும். சரிபார்ப்புப்படி ஐஃபோன்கள், மடிக்கணினிகள், ஐபேட்கள் மற்றும் பிற பரிசுகள் போன்ற எதையும் வெல்ல சரிபார் என்பதை கிளிக் செய்து கொடுக்கப்பட்ட பணியை முடிக்கவும். அதாவது இந்த சரிபார்ன்ற வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து தேவையில்லாத ஆட்டுகள் வந்து ப்ளே ஆகும். அது மட்டும் இல்லை, சில இடங்களில் வந்து ஃபோன் நம்பர் கேட்பாங்க. ஃபோன் நம்பர் கேட்டதும் ஏதாவது கோட் வந்து வரும். அதை நீங்கள் வந்து கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இது மூலமாக ஏதாவது சர்வீஸ் வந்து ஆக்டிவ் ஆகும். அதாவது அது மூலமாக உங்களுக்கு டெய்லி 5 ரூபா, 6 ரூபா, 10 ரூபா அந்த மாதிரி வந்து காசு வந்து ஃபோன்லேருந்து எடுப்பாங்க. சில சர்வீஸ் வந்து ஆக்டிவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சில கேமர்ஸ் வந்து செய்கிறாங்க. ஸோ இப்படியான தளங்களை வந்து கண்டா இப்போ நான் சொன்ன மாதிரி தீபாவளிக்கு வந்து இதே மாதிரியான டெம்ப்ளேட் வச்சு ஜஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணி இப்படி வந்து ஒரு வெப்சைட்டை ரெடி பண்ணுவாங்க. ஸோ இப்படி வந்து தீபாவளி, தைப்பொங்கல் எந்தெந்த விசேஷ நாள் வருதோ அந்தந்த விசேஷ நாளுக்கு எல்லாமே வந்து இப்படியான வைரல் மெசேஜ் வந்து வரும். ஓகே, இந்த மாதிரி செய்தால் இந்த வெப்சைட்காரங்களுக்கு வந்து என்ன லாபம்? கொண்டு வந்து உங்கள்கிட்ட இருக்கிற டேட்டா வந்து திருடுவாங்க. அந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எடுத்து உங்களோட பேங்க் மூலமாக சில மோசடிகள் வந்து செய்யலாம். அது மட்டும் இல்லை, உங்களோட சிம்முக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்து சென்ட் பண்ணி அது மூலமாக வந்து ஓடிபி எடுத்து உங்களோட ஃபோனில் வந்து சில சர்வீஸை வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். மற்றது நீங்கள் லிங்கை போயிட்டு தேவையில்லாமல் கிளிக் பண்ணுறது மூலமாக உங்களோட ஃபோனில் இருக்கிற சில டேட்டாக்களை வந்து திருடுவாங்க. ஃபோனை வந்து மொத்தமாகவே வந்து அவங்களோட ஆக்சஸுக்கு வந்து எடுப்பாங்க. ஸோ உங்களோட பர்சனல் டேட்டா எல்லாம் எடுத்து உங்களை வந்து காசு வந்து கேட்கலாம். இப்படி வந்து நிறைய வழிகளில் வந்து ஆன்லைன் மோசடி வந்து ஸ்ரீலங்காவில் நடக்குது. இவங்களை வந்து அடுத்தவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி நீங்கள் வாட்ஸ்அப்பில் போயிட்டு ஷேர் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் மட்டும் இல்லை, உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து உங்களோட சேர்ந்து இது மூலமாக பாதிக்கப்படுவார். இதில் வந்து பாருங்கள், இவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஆளுக்கு மட்டும் ஷேர் பண்ண போகிறதில்ல, நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுறீங்க. ஸோ அவ்வளோ பேரும் வந்து திரும்ப இன்னொரு 10 பேருக்கு ஷேர் பண்ணால் கூட ஒரு 10 பேர் 100 பேருக்கு வந்து இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுவாங்க. 100 பேர் 1000 பேருக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்களோட இந்த பிஸ்னஸை வந்து நாங்கள் வந்து ப்ரமோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுகளை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ண வேணும். இதுலேருந்து அலர்ட்டாக இருங்கன்றது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து இவ்வளோ நம்ம வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம்.